ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம செடியோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது ஜெவந்தி, அது ஒரு ஜெவந்தி வந்து ஒரு 2-3 பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன் ஷேர் பண்ணி. நல்லா வருது. நம்ம டேரியா டேரியாவில் இது அது என்னது சூரியகாந்தி இப்போ தான் மொட்டு பெருசாகிட்டுருக்கு. போட்டோன்னே காட்டுறேன். இது வந்து நம்ம ரணகல்லி. இது வந்து நான் பாட்டை மாற்றிருக்கேன். இது குரோ ஆகிட்டுருக்கு. புதினா செடி முளைக்க வச்சுருக்கேன், பார்ப்போம் வருதான்னு. பழைய கத்தாழை செடி இதை வந்துட்டு பாட்டு மாற்றி வாசலில் வச்சுருக்கேன். மல்லிகைப்பூ இப்போ தான் மொட்டு வந்துட்டுருக்கு. நல்லா இருக்கு, ஆனால் செம்மையாக வருது. தரையில் வைக்கவும் தான் நல்லா வருது. அது வந்துட்டு சந்தன முல்லை. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் இப்போ தான் வந்துட்டுருக்கு. கடலில் 1-2 அங்கங்கே முளைச்சிருக்கு. மருதாணி வந்துட்டு சாஞ்சிருச்சு. ஏதாவது கொடி வைக்கணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு பிரித்து போட்டேன். இது நம்மளோட பசலிக்கீரை. வெள்ளரி விதை போட்டிருந்தேன், அதனால் முளைச்சி வந்திருக்கு. இது இப்போ போல் எலுமிச்சை. இது வாட்டர் ஆப்பிள். கொஞ்சம் தளிர்கள் வந்துச்சு. இது ஆரஞ்சு செடி பூச்சி பிடிக்குது இந்த இலையிலெல்லாம். என்ன பண்ணலான்னு ரெண்டுல செடி ஃபுல்லாக மண்டிருச்சு. தக்காளி இப்போ தான் பூக்குது. சீக்கிரமாக தக்காளி ரெடி ஆகிடும். இதுக்கு இடையில ஒரு செடி இருக்குது. என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பேர் மறந்துடுச்சு. இது வந்து முள் சீத்தா பெருசு இருக்கும்ல, ராமர் சீத்தா. அது வச்சு மீனாட்சி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. இது நம்ம முருங்கை மரம் இப்போ தான் வந்துட்டுருக்காரு போல். வந்துடுவார், 1 மாதம் ஆகும். இந்த செடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இது வந்து புளிச்சக்கீரை விதை வந்து தூவி விட்டுருக்கேன். கத்திரிக்காய் விதை இப்போ வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக வந்துடும். இவங்க வந்து திராட்சை செடி வந்துடுவாங்க. அப்புறம் மாங்கன்று, அப்புறம் வாழை மரம், செவ்வாழை. அது என்ன ரகம்னு தெரில, ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எடுத்து வந்து வச்சேன் அந்த வாழை. இவங்க வந்து கொடி பசலி. இந்த கீரை சூப்பராக இருக்கும். சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். நிறைய வச்சுருந்தேன், முன்னாடி வெட்டிட்டேன், வரவே இல்லை. அப்புறம் திருப்பி ஒரு இது எடுத்து வந்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன்.